அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோசியோ ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சோசியோ ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸில் ப்ரிலிமினரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிவா அந்த எபிசோடை பார்த்துட்டு பர்சனலாக எனக்கே கால் பண்ணி, சார் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கும் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே போட்டு அந்த ப்ரிலிமினரிக்கு முன்னாடி அதை பண்ண இது பண்ணுன்னு குழப்பற டயத்தில் நம்ம அவனுக்கு ஒரு பீஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கும் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டென்ஷன் தான். அந்த டென்ஷனை அதிகப்படுத்துற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சுத்தி நடக்குது. அவங்களுக்கு ஆன்லைன்லயும் நடக்குது, ஆஃப்லைன்லயும் நடக்குது. ஸோ அந்த டைம்ல மச் நீடட் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு கூட பேசினாங்க. கொஞ்சம் அந்த கடைசி ஒரு 5 நாள் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டோட இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வீடியோ சார். நிறைய பேர் இதைப்படி அதைப்படி லாஸ்ட் மினிட்ல இதை விட்டுறாத அதை விட்டுறான்னு சொல்லும் போது, நீ படிக்கிறத ஒரு பக்கம் வச்சாலும் மிச்ச விஷயங்களை வச்சுதான் நீ பாஸ் பண்ண போற அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த லைன்ஸ்ல சிவா, இப்போ நம்மளுடைய நீட் என்ன இருக்குதுன்னா, இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆகிப்போச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு. ரிசல்ட் இன்னைக்கோ நாளைக்கோ வர மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. இது அவனுக்கு ரொம்ப ஒரு கிரைசஸ் பீரியட். என்ன பீரியட்னா, டெஸ்ட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த லாஸ்ட் 1 monthல பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு ஒரு குழப்பம். எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆக மாட்டோமா ஒரு குழப்பம். இப்போ பாஸ் ஆனால் ஃபெயில் ஆனாலும் நம்ம அடுத்த ஒரு 3 months 4 monthsங்கிறது குரூஷியல். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த பீரியடை தான் மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரிலிமினரி முடிச்சுட்டு பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மாதம் ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த டார்மன் மோடு போயிட்டு அடுத்த ப்ரிலிமினரிக்கு ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ பாஸ் பண்ணாலும் என்ன, பாஸ் பண்ணலனாலும் என்னங்கிறது நெக்ஸ்ட் ஒரு 4 months இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பாசிங். இட் இஸ் கோயிங் டு பி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் நாட் பாசிங், ஹவு ஷுட் பி த பாத் ஃபார்வர்ட், என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மெயினாக அதுதான். கண்டிப்பாக இதில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத விட எப்படிலாம் ஃபெயில் ஆகலாம், நிறைய வழியில் ஃபெயில் ஆகலாம் இந்த யூபிஎஸ்சியில். எப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் உள்ள வராரு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஜூனில் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பார். 2025 ப்ரிலிம்ஸ்க்கு 2024 ஜூனில் வந்திருப்பாரா. ஜூன்ல இருந்து மே வரைக்கும், ஜூன் டு மே ஒரு 12 மாதம் ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த ப்ரிலிம்ஸுக்கு 12 மாதம் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் மெயின்ஸை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டார். கரெக்ட். இப்போ என்ன ஆகலாம், இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ப்ரிலிம்ஸ் இவர் கிளியர் பண்ணலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கேப்பே பார்த்தீங்கன்னா 75 days தான் நெட்டு. அதனால தான் 75 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிருக்கோம். கரெக்ட். இந்த 75 daysல இவங்க இந்த என்டையர் ஜிஎஸ் 4 பேப்பரு, எஸ்ஏ பேப்பர், கம்பல்சரி பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர் 9 பேப்பரை இவங்களால கண்டிப்பா முடிக்கவே முடியாது. அப்ப என்ன ஆகும், 75 daysனா முடிச்சிருவாங்க. இப்ப 75 days மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இல்ல இப்ப பிலிமினரி முடிச்சிட்டு இந்த 75 daysல புதுசா எடுத்தா படிக்க முடியாது. கண்டிப்பா இல்ல, புதுசா எடுத்தா படிக்க முடியாது. புதுசா எடுத்தா கண்டிப்பா படிக்க முடியாது. ஏன்னா அந்த மெயின் டச் அப்படிங்கிறது சுத்தமா இல்லைன்னா அந்த 75 daysல ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மெயின்ஸ் கொஞ்சம் நான் அறகுறையா பண்ணியிருக்கிறேன் சார். நான் பிசிஎம்ல மெயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் இல்லை, ஏதோ ஒன்று நான் யோசிச்சிருக்கிறேன், ஏதோ ஒன்று நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான பெருவானியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த 75 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சு. மெயின்ஸே எனக்கு தெரியாது அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லயும் இருக்குது. பட் மெயின்ஸ் நான் சரியாவே பண்ணல, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த 75 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சுங்கிறது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 12 மாசம் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சவர் இந்த மாதிரி 75 days அது இதுன்னு எதுவுமே ட்ரை பண்ணாம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, மெயின்ஸ் படிச்சிடலாமான்னு நினைப்பாரு. மெயின்ஸுக்கு சிலபஸை போய் பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அளவுல அது ஒரு பெரிய ஆழமான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கடல் மாதிரி இருக்கும், அகலமாவும் இருக்கும், ஆழமாவும் இருக்கும். அப்ப என்ன ஆகுறாரு, ஒரு வாரம் 10 நாளே தெரிஞ்சிடும். ஏன்னா படிக்க வேண்டிய டார்கெட் அவ்வளவு வச்சிருப்பாரு, அவரால் அவ்வளவு படிக்க முடியாது. இம்ப்ராக்டிக்கல் டார்கெட்டை வச்சுட்டு இந்த 75 நாள் 80 நாள்ல எக்ஸாமுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு he will come to a withdrawal symptom. ஒண்ணு இந்த மெயின்ஸ் எழுத வேண்டாம் நினைப்பாரு, இல்ல எழுதுனா கூட நான் ஃபெயில் ஆக போறேன் அதனால எழுதுறேன்னு நினைப்பாரு. சோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு, அடுத்த வருஷம் எனக்கு ப்ரிலிம்ஸ் பிரச்சனை இல்லை, எனக்கு மெயின்ஸ் தானே பிரச்சனை. அப்போ மெயின்ஸுக்கு என்ன பண்ணுவாரு, இவர் அக்டோபர்ல இருந்து மெயின்ஸ்க்கு மறுபடியும் ஆரம்பிப்பாரு. அடுத்த மார்ச் வரைக்கும்
மெயின்ஸுக்கு மட்டும் படிப்பாரு. ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஏற்கனவே நான் பாஸ் பண்ணிட்டேன்னு. இப்போ மார்ச் ஏப்ரல்ல ப்ரிலிம்ஸ்க்கு ஆரம்பிச்சு அந்த ப்ரிலிம்ஸ் என்ன ஆகும்? கோட்டை போயிடும், ஃபெயில் ஆயிரும். இப்போ அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்ல என்ன நினைப்பாரு? எனக்கு ப்ரிலிம்ஸ் தான் பிரச்சனைன்னு மறுபடியும் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிப்பாரு. இது விஷய சைக்கிள். நம்ம எத்தனை பேர் பார்த்து விஷய சைக்கிள்ல மாட்டிக்கிடுவாங்க. இந்த விஷய சைக்கிள்ல மாட்டினவங்க ஈவன் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு திருப்பி 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 ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் அதை விடுங்க, சர்வீஸ் வாங்கிட்டு ப்ரிலிம்ஸ் வராத ஆட்கள் எத்தனையோ பேர் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷனை இவங்க பாக்குறது எப்படி பாக்குறாங்கன்னா, யானையோட அந்த தும்பிக்கையை மட்டும் பாக்குறாங்க, யானையோட காலை மட்டும் பாக்குறாங்க, யானையோட வாலை மட்டும் பாக்குறாங்க, யானையோட வயிறை மட்டும் பாக்குறாங்க. யானைய முழுசா பார்த்தாதான் பிரம்மாண்டம். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனை முழுசா பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் பார்க்கணும், மெயின்ஸ் பார்க்கணும், இன்டர்வியூ பார்க்கணும். ஹோலிஸ்டிக்கா இந்த எக்ஸாமினேஷனுக்கு கம்பார்ட்மெண்டலைசேஷன் இல்லாம படிச்சா மட்டும்தான் ஒருத்தர் கிளியர் பண்ண முடியும். இந்த முழுசா யானையை பாக்குறதுக்கு 4 வருஷம் ஆகுது. கரெக்ட். அதுக்குள்ளதான் 4 வருஷம் ஆகுது ஆவரேஜ் அட்டெம்ப்ட். அப்ப நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாதான் மெயின்ஸ்க்கு படிப்பேங்கிறது இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நோய். ஆமா, டிசீஸ். ப்ரிலிம்ஸ் எழுதியாச்சு, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருதோ வரலையோ, என்ன ரிசல்ட் 2 தான். ஒன்னு பாஸ் இல்ல ஃபெயில். கரெக்ட். பாஸ் ஆனாலும் மெயின்ஸ் எழுத போறோம், ஃபெயில் ஆனாலும் மெயின்ஸ் எழுத போறோம். ஃபெயில் ஆனா மெயின்ஸ் எப்ப எழுத போறோம்? இப்ப எழுத போறது இல்ல, நெக்ஸ்ட் இயர் எழுத போறோம். அப்ப நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் எழுதணும், நல்லா எழுதணும், நல்ல ரேங்க் வாங்கணும்னா இப்ப இந்த வருஷம் படிக்கணுமா இல்லையா? அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய பிரச்சனை நான் பாக்குறது என்னன்னா, அந்த ரிசல்ட்ல கிளியர் ஆகல. ஏன்னா கிளியர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்க போறாங்க. கரெக்ட். அப்ப இந்த பெருவாரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are trapped, they are caught in a vicious cycle. மறுபடி இப்போ இந்த 4 மாசத்தை விட்டுருவாங்க. இப்போ இல்ல, இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஒரு குழப்பம். ஏற்கனவே மெயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்ப பிலிமினரி கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 75 days ரிவிஷன் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அருமையா ஒண்ணுமே பண்ணாம பிலிமினரி கிளாஸ் மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் பிலிமினரி கிளியர் பண்ணுவாங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த மெயின்ஸ் இனிமேல் தான் படிக்க போறாங்க. எழுதவே வேண்டாம் எக்ஸாம். கொஞ்சம் பேர் பிலிமினரி கிளியர் பண்ண போறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசின 2 கண்டிஷன் கிளியர் பண்ணவங்களுக்கு, ஆமா, கிளியரே பண்ணாதவங்க கிளியர் பண்ணலங்கிற டிப்ரெஷன்ல அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்கு 3 மாசம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போன வருஷம் என்ன பண்ணுவோமோ அதே வருஷம் தான் அதே தடவை பிலிமினரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப நவம்பர் அதே பண்ண விஷயத்தையே பண்றதுனால பண்ணதே என்ன நடந்தோ அதுதான் நடக்கும். அதே ரிசல்ட் தான் வரும். ஆமா, நம்மளோட ஆக்ஷனை மாத்தாம ரிசல்ட்டை மாத்த முடியாது. இப்ப 4 மாசம் இப்ப 99.99% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ண போறது இல்ல. அதான ஃபேக்ட். கரெக்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிம்ஸ்ல எனக்கு வரலையே அப்படின்ட்டு டிப்ரெஷன்ல ஒரு 4 மாசம் அக்டோபர் வரைக்கும் இதையே நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? இவங்களுக்கு இன்னும் அடுத்த பிலிமினரி 1 வருஷம் இருக்குதுங்கிற ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங். இன்னும் 1 வருஷம் இருக்குதே, அவ ஒரு 4 மாசம் கூட நம்ம வருத்தப்படுறதுக்கு நம்ம டைத்தை எடுத்துக்கலாம். லக்ஸுரி ஆஃப் வேஸ்டிங் தி டைம். கரெக்ட். வருத்தப்படுறதுங்கிறது ஒரு லக்ஸுரி மேனா. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க பெரிய வசதினால ரொம்ப வந்து பிளஸ்ட் பர்சன், அதனாலதான் வருத்தப்படுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. வருத்தப்படுறதுக்கு நேரமே இல்லாம இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு பெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க. வருத்தப்படுறதுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜெயிக்க போறது இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட். நேரமே இருக்கக்கூடாது, வருத்தப்படுறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு தான் எல்லா நேரத்தையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் 4 மாசம் நிறைய பேர் ஒண்ணுமே பண்ணாம இருக்க போறாங்க. இன்ஃபேக்ட் என்ன நடக்கும் தெரியுமா? ரிசல்ட் வருது, பாஸ் ஆகல, ஃபெயில், சரியா? பேரண்ட்ஸ் உடனே கால் பண்ணுவாங்க, இல்ல நம்ம பசங்க கால் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ வீட்டுக்கு வந்துரு, வீட்டுல வந்து கொஞ்ச நாள் வீட்டுல வந்துரு. ஏன்னா ஃபெயிலியர் அப்ப எப்பவுமே நமக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுறது, நம்ம மனசு எதுக்கு இயங்கும்னா, வீட்டுல அப்பா அம்மாவோட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஏங்கும் மனசு. ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்காக ஏங்கும் மனசு. அப்ப என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸும் நீ வந்துருப்பா, நீ தனியா இருந்தா கவலைப்படுவ, நீ வா, ஃபெயிலியரை மறக்கணுங்கிறக்கா வீட்டுக்கு வந்துருன்னு வீட்டுல ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படியே நல்லா சாப்பிட வேண்டியது, நல்ல கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை லீட் பண்ண வேண்டியது. அப்புறம் என்ன ஆகும், ஒரு அக்டோபர் போல மறுபடியும் போ படிக்க ஆரம்பி அப்படின்ட்டு இந்த அக்டோபர் நவம்பர்ல நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் பேட்ச் ப்ரிலிம்ஸ்க்கு ஆரம்பிப்போமா, அந்த டெஸ்ட் பேட்ச்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. மெயின்ஸ்ங்கிறதே இல்லாம, அதாவது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்ன்ற மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷன்ல மெயின்ஸே காணாம போயிடும். இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சிவா, அதில் நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். டெல்லி இன்ஸ்டிடியூட்ஸ்னு எல்லாருமே சொல்றாங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்ல நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த அளவுல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் ஒரு தரத்துல கொஞ்சம் கம்மியா போயிடுறாங்க நான் யோசிச்சு பார்க்கறதுனா, யாருமே மெயின்ஸ் நடத்துறதில்ல சிவா.
யாருமே மெயின்ஸ் டீச் பண்றதுல மெயின்ஸுக்கான அடிக்குவேட் அந்த டைம் யாரும் ஸ்பெண்ட் பண்றதுல நான் இல்லை நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பல தடப்பட்ட நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது ப்ரிலிம்ஸ்க்கு தனியா மெயின்ஸ்க்கு தனியா கிளாஸ் எடுக்கிறதோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பலதரப்பட்ட நேரத்தில் சொல்லியிருக்கிறோம். இந்த பிசிஎம் பேட்ச்ங்கிறது ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் சேர்க்கறது இல்லை, ப்ரிலிம்ஸையும் எடுக்கணும் தனியா மெயின்ஸையும் எடுக்கணும். அதுதான் பிசிஎம்மோட நேச்சரே. கரெக்ட் கரெக்ட். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிஎம் பேட்ச்ல ப்ரிலிம்ஸ் மட்டும் கவர் ஆயிருக்குது, அவங்களுக்கு எது மெயின்ஸ்னே தெரியல. கரெக்ட். அவங்களுக்கு இந்தியன் நடத்த முட்டை கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம மட்டும்தான் ஒரு வருஷமும் இந்தியன் பாலிட்டி மெயின்ஸுக்கு ஒரு 10ல இருந்து 12 கிளாஸ் நடக்கும். டைம் நிறைய இருந்துச்சுன்னா ஈவன் 15 கிளாஸ் கூட நடத்தி இருக்கிறோம் நம்ம. ஆனா மற்ற இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா ப்ரிலிம்ஸோட சேர்ந்து ப்ரிலிம்ஸ் பாலிட்டி தான் மெயின்ஸ் பாலிட்டி. அது எப்படி ப்ரிலிம்ஸ் பாலிட்டி மெயின்ஸ் பாலிட்டி ஆகும்? உதாரணத்துக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் ப்ரிலிம்ஸ் பாலிட்டிக்கு எல்லாரும் படிக்கிறது. லக்ஷ்மிகாந்த் புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி உங்களால ஆன்சர் பண்ண முடியும் பாலிட்டியில? மெயின்ஸ் வேற ப்ரிலிம்ஸ் வேற. மெயின்ஸ் பாலிட்டியா இருந்தா கூட மெயின்ஸ் பாலிட்டி வேற, ப்ரிலிம்ஸ் பாலிட்டி வேற. ஒன்னு ஃபுட்பால் கேம்னா இன்னொன்னு கிரிக்கெட் கேம் மாதிரி. ரூல்ஸே வேற வேற, கண்டென்ட் வேற வேற, கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் வர, டைனமிக் போர்ஷன்ஸ் தான் நிறைய வரும். அப்போ உங்களோட டோட்டலா உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனே வேற தனியா கொண்டு போகும். தனியா எக்ஸ்க்ளூசிவ்லி யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மெயின்ஸ். ஆனா ஒரு டோட்டல் இதுல சேஞ்ச் ஓவரே என்ன இருக்குதுன்னா, பிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ண மட்டும் போதும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எழுதணும். கிரியேஷன் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் இஸ் ஈஸி. ஆமா, 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆனா கிரியேஷன் டெஸ்ட் இது மெயின்ஸ்ல நீங்களா ஆன்சர் எழுதணும், நீங்களா வார்த்தைகளை போட்டு நீங்களா சென்டென்ஸை மேக் பண்ணணும். டைம் லிமிட் இருக்குது, வேர்ட் லிமிட் இருக்குது, ஸ்பேஸ் லிமிட் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதத்தான் இங்க யாருமே ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம இன்ஃபேக்ட் அந்த 75 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சே பாத்தீங்கன்னா இவங்களால ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா, இப்போ சண்டே டெஸ்ட் நம்மளே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 2 வருஷமா நம்ம என்ன பண்ணோம், இந்த டெஸ்டோட ஃபார்மேட்டை மாத்திட்டோம். சண்டே மெயின்ஸ் டெஸ்ட்டை விட்டுட்டு டெய்லி டெஸ்ட் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, சண்டே டெஸ்ட்டுக்கு சாட்டர்டே நைட் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலபஸ் கவர் பண்ண மாட்டாங்க, அரைகுறையா படிச்சுட்டு வந்து எழுதுவாங்க. சில பேர் எழுதவே மாட்டான், படிக்கலே எழுத மாட்டேன் அப்படின்னு. அப்ப டெய்லி பேஸ்டு டெஸ்ட்ங்கிறது தான் முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா டெய்லி நம்ம என்ன பண்றோமோ அதை தான் வீக்லியா நம்ம பண்ண முடியுது. டெய்லி டேயை மிஸ் பண்ணிட்டோம்னா வீக்கை மிஸ் பண்ணிட்டோம், வீக்கை மிஸ் பண்ணிட்டோம், மந்தை மிஸ் பண்ணிட்டோம், மந்தை மிஸ் பண்ணிட்டோம்னா இயரை மிஸ் பண்ணிட்டோம், இயரை மிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோம். அப்போ யுவர் பில்டிங் will have to be very strong only based on the basic things which you are doing. உங்களோட ப்ரிப்பரேஷனே டெய்லி பேஸ்டு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், டெய்லி டார்கெட் இருக்கணும். 5 கொஸ்டின் டெய்லி கொடுக்குறோம், 5 கொஸ்டின் எழுத வைக்கிறோம், 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குறோம், டிஸ்கஷன் பண்றோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம், இவாலுவேட் பண்றோம் பேப்பரை. ஸோ இந்த மாதிரி டெய்லி பேஸ்டு ஒர்க்கை மட்டும்தான் நாம இப்போதைக்கு பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் வரல அப்படின்னா, யாரு ப்ரிலிம்ஸ் வரல நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும்னா, இந்த அட்டம்ப்ட்டுக்கு மேல எனக்கு அட்டம்ப்ட் இல்ல, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட் வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த அட்டம்ப்ட பாப்பேன், இல்ல அப்படின்னா நான் அமெரிக்கால வேற ஏதாவது வேலைக்கு போயிருவேன், வேற ஏதாவது பிரைவேட் ஜாபுக்கு போயிருவேன், அல்லது வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிடலாம். எல்லாரும் இதுக்குள்ளதான் இருக்க போறாங்க, எல்லாரும் இருக்க போறாங்க. இன்ஃபேக்ட் ஓல்டு ரிப்பீட்டர்ஸ் ஆர் மோர் than the freshers இன்னைக்கு. கரெக்ட். நீங்க ஒரு டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ங்கிற கம்யூனிட்டியில மேக்ஸிமம் இருக்கிறது ரிப்பீட்டர்ஸ் தான். ஃப்ரெஷர்ஸை விட ரிப்பீட்டர்ஸ் பல மடங்கு அதிகமான நம்பர்ஸ்ல இருக்கிறாங்க. அப்பதான் அவனும் பாஸ் பண்ண முடியும். ஆனா ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க பீஸ் மீல் மேனர்ல பண்ணீங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது வராது. எக்ஸாமினேஷனை முழுமையா பாருங்கிறத தான் நாம எல்லா டைம்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக கூட எதை நம்ம எம்பசைஸ் பண்றோம், ரிசல்ட்டை பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. நெகட்டிவா வந்தா தானே பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நெகட்டிவா வந்தா கூட நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அடுத்த மெயின்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை இந்த தடவையே போட்டுட்டோம்னா, அடுத்த தடவை ஏன் டாப் 10 ரேங்க்குள்ள வர முடியாதுன்ற. ஒரு வருஷம் நீங்க 7 மாசம் 8 மாசம் மெயின்ஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றீங்க. இப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாசம் மெயின்ஸ்க்கு மட்டும் நீங்க தயார் பண்றீங்கன்னா, அடுத்த வருஷம் மெயின்ஸ்ங்கிறது
உங்களுக்கு அவ்வளவு ஈஸியான ஒரு கேக் வாக்கா முடிய போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த புரிதல் அப்படிங்கறது இருந்துச்சுன்னா அடுத்த அட்டம்ப்ட்ல they can even try for top 10 ranks. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமா நாம சொல்ல வேண்டியது ஸ்டூடெண்ட்டை. இன்னொரு விஷயம் 6 months. அதான் எனக்கு ஒரு என்னன்னா, இப்போ சில டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது சிலபஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு லைன் பை லைன் நான் உட்காந்து படிக்கிறேன், சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஓஷனோகிராஃபினா ஓஷன்னா என்ன அதை பற்றி நான் படித்து பெருசாக நான் ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து இவன் சிலபஸை ஒன்றுனா பாயிண்ட் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் அது எப்படி நினைக்கிறீங்க? இப்போ எப்போவுமே எப்படின்னா இல்லை எனக்கு என்னென்னா, ஒரு இப்போ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலன்னா அவன் என்ன நினைப்பான், நம்மளுக்கு கண்டென்ட் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கர கண்டென்ட்டை என்ரிச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டோட்டல் சிலபஸ் எடுத்துட்டு பாயிண்ட் பை பாயிண்டாக உட்காந்து அதுக்கு ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணி அது ஒரு 4-5 இது புக்கு படிக்கிறது. எப்படி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி? இது 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். நம்ம காலத்தில் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு டாபிக் கீழே ஒரு 10 பாயிண்ட் இருக்கும், அந்த 10 பாயிண்டை வச்சு ஆன்சர் எழுதிடலாம். இப்போ கேட்குற கேள்விக்கெல்லாம் வேற லெவலில் இருக்குது. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 லிங்க் பண்ணுறாங்க, பேப்பர் 2 பேப்பர் 3 லிங்க் பண்ணுறாங்க, பேப்பர் 4 பேப்பர் 2 லிங்க் பண்ணுறாங்க. இன்டகிரேட்டட் அப்ரோச், இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சுங்கிற அப்ரோச் தேவைப்படுது. இதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஒரு டாபிக்கில் 5 பாயிண்ட் இருந்தால் 5 பாயிண்ட் வச்சு ஆன்சர் எழுதலாம். கண்டிப்பாக கொஸ்டினுக்கு ரெலவெண்டான ஆன்சர் உங்களால் எழுத முடியாது. அதே மாதிரி நம்ம அந்த சப்சிடரி அந்த சைடில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே. இது என்ன உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரெகுலராக அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் த ஏரியாவில் 80-90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும், ரிப்பீட் வரும். மீது 40% 10% கொஸ்டின்ஸ் என்னைக்கோ தான் வரும். அந்த 40% எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இதை நடத்தல இது எனக்கு பக்கல போ அப்படின்னா இது ஒரு உளவியல் சார்ந்தது. நாம எந்த வேலையை முழுமையா செஞ்சோமோ அந்த வேலையை மறந்துடுவோம், எந்த வேலையை செய்யாம விட்டோமோ அதையும் மறந்துடுவோம், எதை அறகுறையா செஞ்சோமோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். இது உளவியல் சார்ந்ததுதான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கேரண்டி செக்யூர் பண்ண வேண்டியது எந்த ஏரியா மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏரியா அதை எடுத்துடணும் கையில. அதை கையில எடுத்துட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் பெரிஃபரல் ஏரியாஸ்க்கு போகணும். பெரிஃபரல் ஏரியாஸ்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா கோர் ஏரியாவை நீங்க மிஸ் அவுட் பண்ணிடுவீங்க. அதுல இருந்து 80% கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரப்போகுது. கண்டிப்பா. அதனால இதுமே வந்து ஒரு டாபிக் கீழே நான் 5 பாயிண்ட் எழுதுனா நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னா அது தப்பு. அந்த ப்ரிப்பரேஷனே தப்பு. அது ஓல்டு மெத்தட், இந்த மெத்தட் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணும்போது, சார் நான் இன்னும் படிக்கவே இல்லை சார், நீங்க நாளை கழிச்சு ஆரம்பிக்கிறீங்க டெஸ்ட், எப்படி சார் நான் வந்து படிக்காம டெஸ்ட் எழுத முடியும்னா நான் சொல்றேன், இப்ப 2 அப்ரோச் இருக்கு. ஒண்ணு படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுறது, 2வது டெஸ்ட் எழுதிட்டு படிக்கிறது. ஒண்ணு படிச்சுட்டு எழுதுங்க, இல்ல எழுதிட்டு படிங்க. லேர்னிங் தானே, எல்லாமே ரெண்டுமே லேர்னிங் தானேங்கிறேன். டெஸ்டே வந்து it is not about what you have written, test is about what you are going to read தான். டெஸ்ட் மூலமா நீங்க ரீட் பண்றீங்க. அப்போ படிக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட் டூல் என்ன தெரியுமா? டெஸ்ட் தான். வந்து அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலே போதும். நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த ஸ்டூடெண்ட்டை கூட சொன்னேன்ப்பா, நீங்க ஒண்ணுமே படிக்காம வாங்கப்பா, அட்டெண்ட் பண்ண 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் டிஸ்கஷன் பண்ணுவோம். டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு லேர்னிங் நடக்கும். ஆன்சர் இப்படிதான் கொண்டு வரும், கொஸ்டின் இப்படி இருந்துச்சுன்னா இப்படிலாம் கொஸ்டினை பிரேக் பண்ணணுங்கிற டெக்னிக்ஸை சொல்லுவோம். ஸோ இதை நீங்க வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க இதையே நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆகும். ஒரு மைண்ட்ல ஒரு பேட்டர்ன், ஓ இப்படிதான் கொஸ்டின் நம்ம பிரேக் பண்ணணும், இப்படிதான் கண்டென்ட்டை சப்ளை பண்ணணும்னு. ஸோ இதை தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்றோம் இப்போதைக்கு. ஏன்னா படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுறேன்னு சொன்ன நிறைய பேர் வரவே மாட்டான், காணாம போயிட்டாங்க. ஏன்னா டெஸ்ட் படிக்க முடியாது, கம்ப்ளீட் பண்ண காணாம போயிட்டாங்க. அப்போ நீங்க என்னன்னா, இப்போ நீச்சல் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கிணத்துல குதிப்பேன்னா கிணத்துல குதிச்சிருங்க சொல்றது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது, சார் நான் படிக்கல அதனால டெஸ்ட் எழுதல, படிச்சுட்டு நான் கடைசியில் வந்து எழுதுறேன் சார், படிச்சுட்டு கடைசியில். நிறைய பேர் என்ன, இன்னொரு பெரிய தப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட்டை பூரா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இந்த 3-4 மாசத்துல படிச்சுட்டே இருந்து மெயின்ஸ் பேப்பர் பூரா எடுத்து வச்சு கடைசி ஒரு வாரத்தில் எல்லா டெஸ்ட் எழுதுவாங்க உட்காந்துக்கிட்டு. அது வேஸ்ட். எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான்னு கேட்குறேன் நான். அது இப்போ டெய்லி பேஸில் எழுதுனா தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இல்லைன்னா என்ன டிமோட்டிவேஷன் நடக்கும். ஏன்னா நீங்கள் கடைசி ஒரு வாரத்தில் இப்போ ஆகஸ்ட் 22 மீன்ஸ் இப்போ ஆகஸ்ட் 1 டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பாங்க. பேப்பரை கொண்டு கரெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஏப்பா இது தப்பு அது தப்புன்னும் போது நம்மளே சொல்ல மாட்டோம், ஏன்னா டிப்ரெஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கூட, சார் என்ன சார் டிமோட்டிவேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பசங்க. அதனால நம்ம அந்த டயத்தில் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. அந்த டயத்தில் கரெக்ஷன் பண்ண முடியாது. அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதலாம்ப்பா, பட் இதுவே ஓகேப்பா, இதுவே. ஏன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, கடைசி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்லாம் யூபிஎஸ்சிக்கு செட்டே ஆகாது. கரெக்ட்.
இது காலேஜ் எக்ஸாமினேஷன்ல கடைசியில் நான் போகும்போது ஆட்டோவில் போகும்போது பைக்கில் போகும்போது காரில் போகும்போது படிச்சுட்டே போகிறதுக்கு நாம 1 வருஷம் 2 வருஷம் என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோமோ யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த மட்டும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு த்ரோ பண்றாங்க, நீங்க என்ன ஆன்சர் கொடுக்குறீங்களோ அந்த ஆன்சர் தான். கரெக்ட் கரெக்ட். அப்ப ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், 2 வருஷம் ப்ராசஸ் அது. நீங்க இவால்வ் ஆகி நிக்கணும். கொஸ்டினை த்ரோ பண்ணும்போது நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்களா, எனி டைம் ரிஃப்ளெக்ஷன் பண்றீங்களா, அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். படிக்கிறது லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமினேஷனுக்கு செட் ஆகும். இன்னொரு ஒரு பிரச்சனை சிவா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ஐயோ ப்ரிலிமினரி நம்ம வரல, எப்படி நம்ம இன்ஸ்டியூட் போகிறது, எப்படி சாரை பார்க்குறது, என்ன பண்ணுறது, நான் வீட்லேயே உட்காந்துக்கிறேன், சார் என்ன சொல்லுவாரா, நம்ம இன்ஸ்டியூட் எப்படி ஏறி மிதிக்கிறது, அப்படி நிறைய பேர் அவங்களே நினைச்சு நம்ம பேட்ச்ல கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்களே. ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னால பெரிய தாடி வளர்த்துட்டு வந்திருந்தாரு. என்னப்பா திடீர்னு தாடி எல்லாம் அப்படின்னு பார்த்தா, சார் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுனால தாடி வளர்க்குறான் சார் அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்க்கலன்னா, உங்களை எப்படி சார் வந்து பார்க்கறது, நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார். ஃபெயில் ஆனால் பாஸ் ஆகிறது எப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். கரெக்ட் தான். ஃபெயில் ஆனால் நம்ம ஒரு டாக்டரோட ரோல், நம்ம ஒரு டாக்டர் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம், ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க பிளண்டர் பண்ணியிருக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஓப்பனாக ஃப்ராங்காக பேசினா தானே அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும், அப்போ தானே நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அவங்க தயக்கம் காமிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது பண்ணாதீங்க. நீங்கள் தைரியமாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வந்தால் கூட தைரியமாக வந்து பாருங்க, எந்த விதமான ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம். ஏன்னா வி ஆர் தேர் டு கிவ் சொல்யூஷன். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, நீ ஃபெயில் ஆனாதான் என்னது வந்து பார்க்கணும், பாஸ் பண்ணதுக்கு கூட என்ன வராதப்பா, நீ சர்வீஸ் வாங்கிட்டு போயிடுங்க. நம்ம அப்படிதானே சொல்றோம். நம்மளுடைய நீட் எங்க இருக்குதுன்னா, when is not clearing, when there is a scope to increase mark தான் நம்ம தேவை. கண்டிப்பா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் இல்ல. ஸோ அதனால இந்த ஒரு 4 months ரொம்ப குரூஷியல் டைம். கண்டிப்பா இந்த 4 months கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம டெஸ்ட்டும் நம்ம அவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். வந்து அவனுக்கு இன்டகிரேட் ஆகட்டும், வந்து ஒரு 2 டெஸ்ட் எழுதி காமிக்கிட்டோங்கிற ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம எழுதும் போது தான் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம படிச்சா எழுதிடலாம். கரெக்ட் கரெக்ட். இது ஒரு மித்து. தெரிஞ்சா எழுதிடலாம்னு, படிச்சா எழுதிடலாம்னு இல்லை, படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய கேப் இருக்குது. கரெக்ட். படிச்சவங்க எல்லாம் நல்லா எழுதுறது இல்லை. கரெக்ட். ஒரு கேப்பை வந்து ரீடிங்க்கும் ரைட்டுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்றது தான் ப்ராக்டிஸ். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் என்ன கரெக்ட் எனக்கு தெரியுது, ஆனா நான் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியல. கண்டிப்பா. அதனால நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, 75 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் இருக்குது, ஆப்ஷனல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிக முக்கியமான காலகட்டம். பாஸ் பண்றவங்களுக்கும் சரிதான், பாஸ் பண்ணாதவங்களுக்கும் சரிதான். அடுத்த 6 மாசத்துல பாஸ் பண்ணாதவங்களை பொறுத்த மட்டும் அடுத்த 6 மாசத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் அடுத்த வருஷம் ரிசல்ட்டை முடிவு பண்றது. 2026 ரிசல்ட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்னையில இருந்து 6 மாசம் நீங்க என்ன பண்றீங்க மெயின்ஸ்ங்கிறத பொறுத்து. ஏன்னா மெயின்ஸ் வந்து ஒரு வேற லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குது. என்ன அப்படின்னா, நீங்க நிறைய சிலபஸ் பெருசு, ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ்க்கு சிலபஸ் ரொம்ப பெருசு. எவ்வளவு ஒரு பேப்பர்லயே 3 சப்ஜெக்ட் உட்கார்ந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 3 சப்ஜெக்ட் இருக்குது, செகண்ட் பேப்பர்ல 3 சப்ஜெக்ட் இருக்குது, தேர்ட் பேப்பர்ல அத்தனை சப்ஜெக்ட்ஸ் உள்ள இருக்குது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் டைம் when they start their preparation after their prelims result. அடுத்த வருஷம் 2026 மெயின்ஸ் செமையா எழுதணும், அட்டகாசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான டைம் இன்னையில இருந்து மெயின்ஸ் நீங்க செதுக்கணும். வெறுமனா ஆன்சர் ரைட் பண்றது இல்ல, யூ ஹாவ் டு ஸ்கல்ப்ட் யுவர் ஆன்சர். செதுக்கி ஆன்சர் செதுக்கி வச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் மெயின்ஸ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அமையும். கண்டிப்பா. இந்த 4 மாசத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த விஷய சைக்கிள விழுந்துட்டு அப்புறம் ஒண்ணு அவங்களே அவங்க குறை சொல்லிக்கிடுவாங்க, நான் பிறந்த நேரம் சரியில்லை. 2வது பேரண்ட்ஸை குறை சொல்லுவாங்க. 3வது நம்மளை குறை சொல்லுவாங்க. 4வது இந்த உலகத்தையே குறை சொல்லுவாங்க. 5வது அந்த படைச்ச ஆண்டவனை குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் யுவர் டைம் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் ஃபார் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரிசல்ட். கரெக்ட். அதான் பார்ப்போம். நம்ம ரிசல்ட் இன்னைக்கும் நாளைக்கு வரப்போகுது. நான் நல்ல ரிசல்ட் வரணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம இதோட இன்னைக்கு நம்ம நிப்பாட்டுவோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.